ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. இந்த ஆண்டு மே மாதத்தில் அக்னி நட்சத்திரம் துவங்க உள்ளது. இது 25 நாட்கள் கொண்ட காலமாகும். கத்திரி வெயில் காலத்தில் சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது இந்த விழா நடைபெறுகிறது. இந்த சமயத்தில் முருகனை வழிபடுவதால் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. அக்னி நட்சத்திரத்தின் தொடக்கம், முடிவு, முக்கியத்துவம் மற்றும் சடங்குகள் பற்றி வாங்க தெரிந்து கொள்வோம். அக்னி நட்சத்திரம் என்பது முருகப் பெருமானை வழிபடும் முக்கியமான திருவிழா. இது தமிழ்நாட்டில் மே மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. இந்த விழா 25 நாட்கள் வரை நடக்கும். அக்னி நட்சத்திர காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும். அப்போது பக்தர்கள் முருகனை வழிபட்டு அருள் பெறுகிறார்கள். அக்னி நட்சத்திரம் தொடங்கும் தேதி மே 4 ஞாயிற்றுக்கிழமை. அக்னி நட்சத்திரம் முடியும் தேதி மே 28 புதன்கிழமை. அக்னி நட்சத்திரம் முருக பக்தர்களுக்கு ரொம்ப முக்கியமான திருவிழா. பக்தர்கள் இந்த நாளில் முருகனுக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் செய்து நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் மகிழ்ச்சியை வேண்டுகிறார்கள். முருகனின் அருள் கிடைத்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று நம்புகிறார்கள். சில பகுதிகளில் அக்னி நட்சத்திரம் நல்ல நேரம் இல்லை என்று சொல்வார்கள். ஏனென்றால் வெயில் ரொம்ப அதிகம் இருக்கும். இதனால் முக்கியமான வேலைகள், பயணங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்ய மாட்டார்கள். இது பழைய காலத்து நம்பிக்கை. வெயில் அதிகமாக இருப்பதால் பெரிய வேலைகள் செய்ய முடியாது என்பதுதான் காரணம். ஆனால் பக்தர்கள் முருகனை தொடர்ந்து வழிபட்டு வருகிறார்கள். முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகளிலிருந்து அவதரித்தவர் என்பதால் அக்னி நட்சத்திரம் முருகனுக்கானது என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார். அக்னி நட்சத்திரத்தின் போது நிறைய பக்தர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பழனி கோவிலுக்கு போவார்கள். பக்தர்கள் கிரிவலம் சென்று முருகனை வழிபடுவார்கள். கிரிவல பாதையில் நிறைய மூலிகை செடிகள் உள்ளன. இந்த செடிகளின் வாசனை மனதுக்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தரும். பெண் பக்தர்கள் கிரிவலம் வரும்போது கடம்ப மலர்களை தலையில் சூடுவார்கள். இந்த மலர்கள் முருகனுக்கு பிடித்தமானவை என்று நம்பப்படுகிறது. அக்னி நட்சத்திர நாளில் முருகனுக்கு தினமும் அபிஷேகம் செய்வார்கள். அபிஷேகம் செய்த தண்ணீரை தீர்த்தம் என்று சொல்வார்கள். கடைசி நாளில் இந்த தீர்த்தத்தை பக்தர்களுக்கு கொடுப்பார்கள். சிலர் இந்த தீர்த்தத்தை வீட்டுக்கு எடுத்து செல்வார்கள். சிலர் கோவில்களிலும் கிணறுகளிலும் ஊற்றுவார்கள். இப்படி செய்வதால் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தீர்த்தம் ஒரு புனிதமான பிரசாதம். இது பக்தர்களை முருகனின் அருளுக்கு நெருக்கமாக கொண்டு செல்லும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய